எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு எனக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு தேவ அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். 1 பேதுரு 3:18 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. தேவாவியானவர் கர்த்தாவே, வசனங்களின் மேன்மையை எங்களுக்கு காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தில் இருக்கிற கர்த்தாவே, ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தில் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவதாக, கிறிஸ்து பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வேதனைகளை அனுபவித்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பாடுபட்டார் இல்லையா? 18ஆம் வசனத்தில் பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தடம் என்ன செய்தார்? பாடுபட்டார். பாருங்க, கிறிஸ்து என்கிற பெயர் அது தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். பாருங்க, அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, அபிஷேகிக்கப்பட்டவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அருமையானவர்களே, இதெல்லாம் அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையிலே அடங்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அந்த கிறிஸ்து பாடுபட்டார் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஏன் பாடுபட்டார் என்பதற்கு அங்கே அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். எல்லாரும் சொல்லுவோம், பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். பாவங்களின் நிமித்தம் கிறிஸ்து ஏன் பாடுபட வேண்டும்? கவனிங்க, பாவம் செய்தது கிறிஸ்து இல்லையே, பாவம் செய்தது மனிதன். மனிதன் பாடுபட வேண்டும், மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, மனிதன் சாக வேண்டும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார்? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். என்னுடைய பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுடைய பாவங்களின் நிமித்தமும் கிறிஸ்து பாடுபட்டார். இது எதை காண்பிக்கிறது? தேவ அன்பை நமக்கு காண்பிக்கிறது. தேவன், அருமையானவர்களே, அன்பாகவே இருக்கிறார். அநேக மக்கள் பாருங்க, கடவுள் எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில மக்கள் ஒருவேளை இன்னைக்கு கூட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்து நமக்காக பாடுபட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. கிறிஸ்து நமக்காக பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்ம எல்லாரையும் கிறிஸ்து நேசித்தபடினாலே, அன்பின் அடிப்படையிலே மனமுவந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும், அருமையானவர்களே, அவர் தண்டிக்கப்படும்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக தண்டிக்கப்பட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எப்பேற்பட்ட பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சாதாரண பாடுகள் அல்ல. அருமையானவர்களே, மரணப்பாடுகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல இந்த உலகத்தில் பாடுபட்டவர் யாருமே கிடையாது. இயேசுவை போல அருமையானவர்களே வேதனைகளை அனுபவித்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆச்சரியமா இருக்குது. கடவுள் அருமையானவர்களே வேதனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, மரணப்பாடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை வாழ வைக்கும்படி அருமையானவர்களே நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைக்காரியஸ் சஃபரிங் அப்படின்னு சொல்றாங்க. வைக்காரியஸ் சஃபரிங்னா ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொருத்தர் பாடுபடுவது. கவனிங்கள், ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொருவர் கிரயம் கொடுப்பது. இயேசு அருமையானவர்களே நமக்கு பதிலாக பாடுபட்டார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாடுபட்டார். யார் அநீதி உள்ளவர்கள்? ஆதாமின் வித்திலிருந்து பிறந்த எல்லாரும், எல்லா மனிதர்களும் அநீதிமான்கள் தான். இந்த அநீதிமான்களுக்கு பதிலாக அருமையானவர்களே கிறிஸ்து பாடுபட்டார். எல்லாரும் சொல்லுவோம் பதிலாக. பாருங்க, ஆக்சுவலா நாம தான் பாடுபட்டிருக்கணும், ஆக்சுவலா நாம தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனா கிறிஸ்து நமக்காக, நமக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டு தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஆதியாகமத்துக்கு போங்க. ஆதியாகமம் 22 13வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பதிலாக தகன பலி இட்டான். கவரிங்க, ஆபிரகாம் இடத்திலே தேவன் வருகிறார். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே பிறந்த குமாரன் இருந்தான். அவனுடைய பெயர் ஈசாக்கு. 100 வயதிலே பிறந்த குமாரன். ஆகவே தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்று தேவன் சொல்கிறார். கவனியுங்கள், ஈசாக்கு பாவம் செய்த மனுக்குலத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த மனிதன் சாகணும். ஆகவே ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகள் ஒன்றிலே தகன பலியாக பலியிடு என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லிட்டார்னா அப்புறம் அதுக்கு மாற்று பேச்சு எதுவுமே கிடையாது. இது ஆபிரகாமுக்கு தெரியும் பாருங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி பாருங்க, விறகுகளை பிளந்து கொண்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு இன்னும் 2 வேலைக்காரங்களை கூட்டிக் கொண்டு பாருங்கள், கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு நேராக புறப்பட்டு போகிறான். அந்த மலையிலே கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை அதன் மேல் படுக்க வைக்கிறான். படுக்க வைத்துவிட்டு கத்தியை அவனை பலியிடும்படி ஓங்குகிறான். ஓங்கின போது வேதம் சொல்கிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று தேவன் சத்தமிட்டார். சத்தமிட்ட மாத்திரத்தில் அவனை வெட்டாம பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அங்கே முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி அங்கே கிடக்கிறது. அதை போய் பிடித்து கொண்டு வந்து ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வெட்டப்பட வேண்டியது ஈசாக்கு, வெட்டப்பட்டது ஆட்டுக்குட்டி. ரத்தம் சிந்த வேண்டியது ஈசாக்கு, ரத்தம் சிந்தனது ஆட்டுக்கடா. சாக வேண்டியது ஈசாக்கு, செத்தது ஆட்டுக்கடா. அக்கினியிலே எரிக்கப்பட வேண்டியது ஈசாக்கு,
எரிக்கப்பட்டது ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடாவின் புண்ணியத்தினாலே ஈசாக்கு பிழைத்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் கல்வாரியிலே நடந்தது. அடிக்கப்பட வேண்டியது நாம, அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து, தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து. யோவான் இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்னைக்கு மோரியா மலையில பலியிடப்பட்டது அது ஒரு நிழலாட்டம் தான். மெய்யான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, ஆகவே ரத்தம் சிந்த வேண்டியது நாம, ரத்தம் சிந்தினது இயேசு. மறிக்க வேண்டியது நாம, மரித்தது இயேசு. இயேசுவின் புண்ணியத்தினால நாம் தப்பித்துக் கொண்டோம். இயேசுவின் புண்ணியத்தினால பாவத்தின் பிடியிலிருந்து நாம விடுதலை ஆயிருக்கிறோம். இயேசுவின் புண்ணியத்தினால அருமையானவர்களே, எல்லா சாபத்திலிருந்தும் நாம விடுதலை ஆயிருக்கிறோம். நரக பாதாளத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். கவனிங்க, நமக்கு பதிலாக இயேசு பாடுபட்டார். அன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து பாருங்க, அன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. ஓம் குமாரனை பலியிட வேண்டாம்ப்பா, ஓம் குமாரன் சாகிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. ஆனா என்னுடைய சொந்த குமாரனை, என்னுடைய ஏக சுதனை, என்னுடைய நேசகுமாரனை இந்த மலையிலே ஒரு நாள் நான் பலியிட போகிறேன். அவர் மரிக்கிறது மூலமாக உலகத்தில் ஏராள மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி, நரகத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்று தேவன் அன்றைக்கு ஒரு நற்செய்தியை ஆபிரகாமுக்கு அறிவித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, அதை நினைவு கூறும்படி, அதை பாயிண்ட் அவுட் பண்ணும்படி இயேசு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்ப கண்டு களி கூர்ந்தான்? அன்னைக்கு அந்த மோரியா மலையில. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டதன் மூலமாக தேவன் சொன்ன அந்த செய்தியை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து இப்படி ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட போகிறார், அதன் விளைவாக உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக போகிறது என்பதை எண்ணி பாருங்க, ஆபிரகாம் களி கூர்ந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு நமக்கு பதிலாக பலியிடப்பட்டார். போவோம், மார்க் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக பாருங்க, பரபாஸ் என்பவன் சிலுவையிலே அடிக்கப்படும்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தான். 3 கள்ளர்களை சிலுவையிலே அடிக்கும்படி அங்கே முடிவு செய்திருந்தார்கள். அந்த 3ல் ரொம்ப மோசமானவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பரபாஸ். இவன் ஒரு பெரிய கொலைகாரன், ஒரு பெரிய தேச துரோகி. ஆகவே இவனுக்கு தான் அந்த மையத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலுவை. பாருங்க, இந்த 3 பேர்ல இவன் தான் ரொம்ப மோசமானவன். ஆகவே அவன் இந்த 3 பேரும் அடிக்கப்படும்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா இடையில இயேசு வந்துட்டாரு. இயேசு இந்த பரபாசனுடைய சிலுவையை அவர் தெரிந்து கொண்டார். இந்த பரபாசுக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். பாருங்க, நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க பரபாச. ஒரு போர் சேவன் அந்த ஜெயில் கேட்ட, அந்த வாசல் கேட்ட திறந்திருப்பான். உள்ள பரபாஸ் பாருங்க, கூண்டுக்குள்ள சிக்கன குருவி மாதிரி நடுங்கிட்டு இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். கிடு 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 நடுங்கிட்டு இருந்திருப்பான். அப்படி ஏன்னா அவனை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அடிக்க போறாங்க. ஆனா போர்ச்சேவன் பரபாஸை பார்த்து சொல்லுகிறான், பரபாஸ் உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா என்று சொல்லுகிறான். பரபாஸுக்கு நம்பவே முடியல.
ஜெயில திறந்த போர்ச்சேவன் காமிக்கிறான். அங்க பாரு, அந்த 3 சிலுவைகளில் ஆட்கள் தொங்குறாங்க. அதில் நடுவில் ஒருத்தர் தொங்குறாரு. அந்த சிலுவை தான் நீ தொங்க வேண்டிய சிலுவை. ஆனால் உனக்கு பதிலாக இயேசு தொங்குகிறாருப்பா. உன்னுடைய தண்டனையை அவர் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு சிலுவை தண்டனை, உனக்கு விடுதலை அப்படின்னு அறிவிச்சிருப்பான். அருமையானவர்களே, பரபாஸ்க்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அருமையானவர்களை கவனிங்க. அப்படிப்பட்ட உணர்வு இன்னைக்கு நமக்கு உண்டாகணும். ஏன்னா பரபாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சன் ஆஃப் அ ஃபாதர். பார் அபாஸ், சன் ஆஃப் அ ஃபாதர், ஒரு அப்பாவுடைய மகன். அதுதான் அந்த பேருனுடைய அர்த்தம். அப்படி எடுத்துக்கிட்டா அருமையானவர்கள், நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவுடைய மகன் தான் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவுக்கு பிறந்திருக்கிறோம். கவனிங்க, பரபாசை போல தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம. பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா நான் பாவமே செய்யலைன்னு? கவனிங்க, யாரும் சொல்ல முடியாது. ஆகவே தண்டிக்கப்படத்தக்கவர்கள் நாம. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை முற்றிலுமாய் இயேசு ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கவனிங்க, கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், எல்லா பாவங்களுக்கும் இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டு எல்லா பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. எந்த பாவத்து நிமித்தமும் நாம தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்காக முழு கரையத்தையும் இயேசு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்களே சொல்லுவோம், நமக்கு பதிலாக பாருங்க இயேசு பாடுபட்டிருக்கிறாரு. இப்போ வாசிக்கலாம். மார்க்கு இயேசுனுடைய சிலுவை பாடுகள், எப்படிப்பட்ட சிலுவை பாடுகள் என்பதை பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32 34 வசனம் முடிய. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொன்னார். கவனிங்க, சொல்றாரு இயேசு கெத்செமனே தோட்டத்தில். பாருங்க, அவர் என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அங்கே மிகவும் வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். கவனிங்க, ஏன் தெரியுமா? ஏன் திகிலடைந்தார்? ஏன் வியாகுலப்பட்டார்? ஏன் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை மனதிலே வைத்து பாடுபட்டார் என்று கேட்டீங்கன்னா, எல்லாருடைய பாவங்களும், நல்லா கவனிங்க, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, எல்லா பாவங்களும் அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆளு சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்கணும்னா அருமையானது எவ்வளவு பெரிய பாரமான விஷயம் என்பதை யோசித்து பாருங்க. ஆகவேதான் இயேசு திகிலடைந்தார், வியாகுலப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கெத்செமனே என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒலிவ கொட்டைகளை செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெய் பிழிவது. கெத்செமனே மீன்ஸ் த ஆயில் பிரஸ். பாருங்க, ஒலிவ கொட்டைகளை செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெயை பிழிந்து எடுக்கிற ஒரு இடமாம் பாருங்க. அருமையானவர்களே, அதான் கெத்செமனே என்ற வார்த்தைக்கு அர்த்தமா. கவனியங்கள், இயேசு மனதளவிலே பிழியப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாங்க முடியாத மன அழுத்தம், மனவேதனையினாலே இயேசு பாடுபட்டார் நமக்காக. லூக்கா 22:44 போவோம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. என்ன ஆச்சரியம் பாருங்க. நமக்காக
அவ்வளவு வேதனைகள், மன அழுத்தம், மன பாரம், மன வேதனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவுட் ஆஃப் ப்ரெஷர், ஒரு பெரிய அழுத்தத்து நிமித்தமாக அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை துவாரங்கள் வழியாக இரத்தத்தின் சிறுந்துளிகளில், இரத்தத்தின் சத்தமாக தான் சொல்லுங்களேன், பெருந்துளிகள் பாருங்க, அது நமக்காக சிந்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இரத்தத்தின் பெருந்துளிகள் நமக்காக அருமையான சிந்தப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மனதிலே கர்ப்ப வேதனைப்பட்டார். ஆத்ம வருத்தம் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் ட்ரவைல் ஆஃப் ஹிஸ் சோல் என்று வருகிறது. ட்ரவைல்னா பாருங்க, கர்ப்ப வேதனை இருக்கிறதுல ரொம்ப மோசமான வேதனை இந்த கர்ப்ப வேதனை தான் சொல்கிறாங்க. அம்மாமார் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு கஷ்டம். ஆனால் குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அம்மாமார் பாருங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துடுறாங்க. குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே கஷ்டங்களெல்லாம் என்ன செய்யுது, மறைந்து போய் விடுகிறது. கவனியங்கள், இயேசு கெத்செமனையில் நமக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு, நான் சொல்லுகிறேன், நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது இயேசுவுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியவே இல்லை. நம்ம முகத்தை பார்க்கும்போது, இந்த காலை வேளையிலே ஜீவவார்த்தை ஆலயத்தின் மக்களை கர்த்தர் பார்க்கும்போது பரலோகத்தில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. அவருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்பட்டது வீணா போகல. இந்த ஜனங்கள் விடுதலை ஆயிருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க, எல்லா சாபத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அருமையானவர்களே, இயேசு பரலோகத்தில் பூரித்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ பாருங்க, நாம இந்த இயேசு நமக்கு இந்த ஆத்ம பாரத்திலிருந்து, ஆத்ம துக்கத்திலிருந்து, மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அருமையானவர்களே, அந்த விடுதலையை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த விடுதலையை அனுபவித்து நமக்காக பாரங்களை சிந்தையிலே சுமந்து தீர்த்தாரே இயேசு, அவரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். கவனிங்க, ஏன் இதை சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்ட அநேகர் பாருங்க, அவங்க பாரத்தினாலும் கவலையினாலும் நிரம்பி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பிசாசானவன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையே மன பாரத்தினாலும் கவலையினாலும் சோகத்தினாலும் துக்கத்தினாலும் நிரப்பி வச்சிருக்கிறான். சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டியவர்கள் இன்னைக்கு துக்கமுகமா இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய துக்கங்களை எல்லாம், நம்முடைய வியாகுலங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. கவனிங்க. ஆனால் அதை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு முடிவுக்கு வரணும். நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் வியாகுலப்பட மாட்டேன், நான் மன அழுத்தத்துக்கு உள்ள போக மாட்டேன், நான் இந்த மன கஷ்டத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். ஏன்னா இவைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருக்கிறீங்களா? அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் மனபாரத்திலிருந்து, மனக்கவலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஐ ரெஃப்யூஸ் டு ஃபியர், ஐ ரெஃப்யூஸ் டு ஒரி, ஐ ரெஃப்யூஸ் டு டவுட். நான் பயப்பட மறுக்கிறேன், கவலைப்பட மறுக்கிறேன். நான் மன வியாகுலத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று பாருங்க, நாம தான் கர்த்தர் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம சுதந்திரிக்கலைன்னா நமக்கு அது கிடைக்காது. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இயேசு எவ்வளவு மன அழுத்தத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறாரு.
என்னுடைய மனவேதனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. என்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து என்னை விடுதலை ஆகியிருக்கும் போது நான் விடுதலையோடு வாழ போகிறேன், இளைப்பாறுதலோடு வாழ போகிறேன், சமாதானத்தோடு வாழ போகிறேன். இளைப்பாறுதலும் சமாதானமும் அந்த சந்தோஷமும் அதுதான் என்னுடைய பங்கை ஒழிய துக்கம் ஒரு நாள் என்னுடைய பங்கு கிடையாது. காரணம், என்னுடைய துக்கத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவதாக போவோம். யோவான் 19:1 பாருங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்தான். பாருங்க, இந்த ரோமருடைய தண்டனை அது இந்த ஒரு வாரடி, அது முக்கியமான ஒரு தண்டனையா பாருங்க. இந்த சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னால இயேசுவை வாரினால அடிச்சாங்களாம். இந்த இயேசுனுடைய வாரடியை நம்ம மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். கவனிங்க, ஏன்னா அந்த வாரடிகள் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட வாரடிகள் இல்லையா? ஆகவே அதை மனதில் வைத்து தியானிக்கணும், அடிக்கடி அதை நினைக்கணும். பாருங்க, அந்த வாரடிக்காக நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுக்குள்ளதான் நம்முடைய சுக வாழ்வு அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் சுகமா இருக்கணும்னு விரும்புறீங்க? பாருங்க, இயேசு வாரினாலே அடிக்கப்பட்டார். சமீபத்தில் ஒரு பிரசங்கியாருடைய மெசேஜை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த ரோம வாரடியை பற்றி விளக்கி சொல்லும் போது அவர் சொன்னார், அந்த ரோம வார் அது 3 பிரிஞ்சு 9 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குமா. அந்த 9 பிரிவுகளின் நுனியில் ஈய கொக்கிகளை கட்டி வச்சுருப்பாங்களாம். பாருங்க, அதை யூஸ் பண்ணி 2 பேர் அடிப்பாங்களாம். வாரினால் அடிக்கப்படுகிற அந்த மனுஷனை 2 பேர் அடிப்பாங்களாம். பாருங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு கையை ஒரு போஸ்டில் கட்டிடுவாங்களாம். கட்டிட்டு பாருங்க, ஒருத்தன் கழுத்துக்கு கீழே அடிச்சுக்கிட்டே வருவானா, இன்னொருத்தன் கரண்ட காலுக்கு மேலே அடிச்சுக்கிட்டே வருவானா. பாருங்க, அந்த ஈய கொக்கிகள் சதையை பிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வருமா, மாம்ச துண்டுகள் செதறுமா. இப்படி 39 முறை இயேசு அடிக்கப்பட்டார். அருமையானவர்களே, 39 முறை அடிக்கப்பட்டு அத்தனை மாம்ச துண்டுகள் பித்து எரியப்பட்டது. கடைசியில் பார்த்தா கழுத்திலிருந்து கரண்டக்கால் வரைக்கும் பின்னால் பாருங்க மாம்சமே இருக்காதான், நரம்புகள் எலும்பு தான் தெரியுமா. ஒரே காயமாக தான் இருக்குமா. பாருங்க, பல காயங்கள் இருக்காதான், ஒரே காயமாக தான் இருக்குமா. அவர் சொல்லுகிறாரு, அந்த வாரடி வாங்கின பிறகு நடந்தே போக முடியாதான், ஊந்துட்டு தான் சில ஆட்கள் போவாங்களாம். சில ஆட்கள் பாருங்க அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கேயே மறிச்சு போயிடுவாங்களாம். 39 முறை அடி இல்லையா. சில ஆட்களுடைய கண்கள்லாம் வெளியே வந்துருமா, சில ஆட்களுடைய நாக்கு வெளியே தள்ளிருமா. பாருங்க, ஆனால் இயேசு அத்தனை அடிகளையும் நமக்காக சகித்து கொண்டார். அத்தனை அடிகளையும் நமக்காக சகித்து கொண்டு பாருங்க அவர் நடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காயங்கள், அதனால் உண்டான தழும்புகள், அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள். இயேசுனுடைய மாம்சம் பிற்கப்பட்டது. ஏன்? நம்ம மாம்சம் நல்லா இருப்பதற்காக, நாம சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்பதற்காக, நாம சரீரத்தில் நல்ல சுகமுள்ளவர்களாக இருப்பதற்காக இயேசுவின் மாம்சம் பிற்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இதை மனசில் வச்சுருந்தீங்கன்னா, இதை நினச்சி கர்த்தரை நீங்கள் துதிக்கிற ஆட்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். கவனிங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த அளவில் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் ஜீனி போட்டு தான் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், வளமாக போட்டு குடிக்கிறேன். உங்களுக்கு சுகர் இல்லையா? சுகரும் இல்லை, சால்ட்டும் இல்லை. கொலஸ்ட்ராலும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை.
ஒன்றும் இல்லை. எப்படி இப்படி ஆரோக்கியமா இருக்கிறீங்க? இயேசுவின் காயங்களால் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இருக்கிறீங்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். இயேசு எனக்காக பாடுபட்டிருக்கிறாரு. என்னுடைய அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்பதிலே உறுதியாக இருந்து கர்த்தர் நமக்கு அருமையாக சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த சுகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. நான் வியாதியா இருக்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதி என்னுடைய வாழ்க்கையின் பங்கு கிடையாது. எனக்காக அந்த வியாதிகளை இயேசு சிலுவையில சுமந்து தேய்த்திருக்கிறாரு. அதற்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நான் எதுக்கு வியாதினால பாதிக்கப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட விசுவாசம் வரும்போது நான் சொல்லுறேன், நீதிமான் தன் விசுவாசத்தினால என்ன செய்வான்? பிழைப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் சுகமாக இருக்கும்படி இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மார்க்கு 15:17 முதல், சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பாருங்க, இயேசுவுக்கு அருமையானவர்கள் முள்முடிய சூட்டினாங்களாம். எருசலேமின் காடுகளில் பார்த்தீங்கன்னா ஆணி மாதிரி 1.5 அங்குலம் நீளமான முள்ளுள்ள கொடிகள் இருக்கிறது என்று அங்கே இருந்த பிரசங்கியாரே ஒருத்தர் சொல்கிறாரு. எருசலேமின் காடுகளில் 1.5 அங்குலம் நீளமான முல்லை உடைய கொடிகள் இருக்கிறது. அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து கிரீடம் மாதிரி பின்னி, அருமையானவர்களே, அதை இயேசுவின் தலையில் வச்சு லத்தியை வச்சு அடிச்சானுங்களாம். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க காலில். ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சுன்னா அதை உள்ள ஒடிஞ்சிக்கிடுச்சுன்னா அதை எடுக்கிற வரைக்கும் பாடாப்படுறோம் நம்ம. ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன செரா விரலில் ஏறிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதை எடுத்து அப்புறப்படுத்தலைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசித்து பாருங்க, இயேசுனுடைய தலையில் 1.5 அங்குலம் நீளமான ஆணி மாதிரி இருந்த முள்ளுகள் பாருங்க, லத்தியை வச்சு அடிக்கும்போது அது எப்படி இறங்கியிருக்கும்? மூளையை போய் குத்தி இருக்கும், கண்ணெல்லாம் பிச்சு எரிஞ்சிருக்கும் இல்லையா? அருமையானவர்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு இயேசு நமக்காக. 1% கூட அவருக்காக அந்த பாடுகளை படலை. 100% எல்லா பாடுகளையும் நமக்காக பட்டிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, எவ்வளோ கஷ்டம். அந்த தலையிலே சூட்டப்பட்ட அந்த முள் கிரீடம், அது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, அது அருமையான சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. குறிப்பா தரித்திர சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது பாருங்க, தேவன் விதமாக சொன்னார். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செய்த பிறகு பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளை உனக்கு முளைப்பிக்கும். முள்ளு ஆக்சுவலா இல்லை. பாருங்க, மனுஷன் பாவம் செய்த பிறகுதான் முள்ளு இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சான். அதான் ஒரு பிரச்சனை சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தில் நல்ல ரோஜாக்கள் மலர்ந்து தான் இருந்துச்சு, ஆனா எந்த ரோஜா செடியிலையும் முள்ளே கிடையாது. ஆனா என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னைக்கு அந்த மலர்களோட சேர்ந்து முள்ளும் வந்துருச்சு. இப்ப ரோஜாவை பறிக்கணும்னா ரொம்ப கவனமா பறிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா செடியெல்லாம் முள்ளா இருக்குது. கவனிங்கள், மனுஷன் பாவம் செய்த பிறகு வந்த முள்ளு
வருத்தத்தோட அதனுடைய பலனை புசிப்பா. அதாவது தரித்திர சாபத்தை பற்றி பேசுகிறாரு. அருமையானவர்களே, எவ்வளவு மோசமான ஒரு சாபம் தரித்திரம். யோசித்து பாருங்க. இயேசு பரலோகத்தில் விலையேறப்பட்ட கிரீடத்தை சூடியிருந்தார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அவர் அகில உலகத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அகில உலகத்தையும் நித்தியமாய் ஆளுகிற ராஜாதி ராஜா அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஒரு ராஜாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, அந்த ஆளுக்கு அவர் சிங்காசனத்தில் வந்து உட்காரும்போது கிரீடத்தை தலையில் வைப்பாங்களாம். அந்த கிரீடத்தை தலையில் வச்சுட்டு பாருங்க, 2 பேர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்தால் அந்த கிரீடத்தை லேசாக தாங்கி பிடிச்சிக்குவாங்களாம். ஏன்னா அது பெரிய கிரீடம் கிடையாது, எல்லாரும் வைக்கிற மாதிரி சாதாரண கிரீடம் தான். ஆனால் அதில் அத்தனை ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததுனால அது ரொம்ப வெயிட்டான கிரீடம். அதை அவர் தலையில் வச்சா அவர் கழுத்தை ஒடிஞ்சு போயிடும் அவருக்கு. அதனால அவர் அந்த கிரீடத்தை தாங்கிக்கிறதுக்காக அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் நின்று எப்படி கையேந்தி பிடிச்சிக்கிட்டே இருப்பானுங்களாம். அவர் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் பாருங்க கிரீடத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பானுங்களாம். அவர் எந்திரிச்சு வேலைகளை கவனிக்கும்படி இறங்கி போகும்போது அந்த கிரீடத்தை அவர் தலையிலேருந்து தூக்கி பாருங்க மேடையில் வச்சுருவாங்களாம். உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா அத்தனை ரத்தின கற்கள் பதிஞ்சிருந்ததுனால அது விலையேறப்பட்ட ஒரு கிரீடம். ஒரு உலகத்தின் ராஜாவினுடைய கிரீடமே இவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்குமானால் பாருங்க, ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவினுடைய கிரீடம் இவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்குமானால் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவினுடைய கிரீடம் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும், எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அந்த கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நமக்காக இந்த உலகத்தில் வந்தது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யம் என்கிற கிரீடத்தை நம்ம தலையில் வைக்கிறதுக்காக அருமையானவர்களை தரித்திரம் என்கிற முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார். இருக்கிறீங்களா? தரித்திரத்தை இயேசு தலையில சுமந்து தீர்த்திருக்கிறாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த தரித்திரங்கிற முள்ளு அது குத்துனதுனால எத்தனையோ பேர் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கும் அநேக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தரித்திரங்கிற அந்த முள்ளு உனக்காக ஏன் தலையில் குத்துனதுனால இனி அது உன் தலையில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கும் உன் சந்ததிக்கும் தரித்திரமே கிடையாது இனிமே. இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். எனக்கும் என் சந்ததிக்கும் இனிமே தரித்திரமே கிடையாது. நாங்க தரித்திரராய் வாழப்போகிறது கிடையாது. ஏழ்மைத்தனம், குறைவு, இல்லாமை, பஞ்சம், பட்டினி, கடன் பிரச்சனை இது எங்க வாழ்க்கையின் பங்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கும் கிடையாது, எங்க சந்ததிக்கும் கிடையாது. ஏனென்றால் இயேசு எங்களுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னுடையது. ஆமேன். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் பாருங்க, இந்த குட் ஃப்ரைடேன்னா துக்கம் கொண்டாடுறதுக்காக சர்வீஸ். ஏன்னா இயேசு பாடுபட்டார், இயேசு பாடுபட்டு இல்லைங்க. துக்கம் கொண்டாடுறதில்ல. இன்னைக்கு அவர் சிலுவையில் தொங்கிட்டு இல்லை. இன்னைக்கு அவர் வந்து பாருங்க ராஜாதி ராஜாவா பரலோகத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வேற்றிருக்கிறாரு. கவனிங்க, இன்னைக்கு அவர் சிலுவையில் தொங்கினதுனால வந்த அந்த மகிமை, அவர் சிலுவையிலே தொங்கினதுனால வந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் இன்னைக்கு உடையவர்களாக இருக்கிறோமே, அதை எண்ணி பார்த்து அதற்காக அவரை துதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். அதுதான் குட் ஃப்ரைடே சர்வீஸ். இருக்கிறீங்களா? நம்முடைய மனவியாதி மூலங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மனபாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய வாரடியை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதி வேதனைகளெல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்பதை எண்ணி பார்த்து அவரை துதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? இப்போ முள்முடி என்கிற பாருங்க அந்த தரித்திர சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம தலை மேல பண்டமாற்று செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அதற்காக அவரை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. இப்போ போவோம் யோவான் சுவிசேஷம் 19. யோவான் 19:18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, முதுக வார்நல பிச்சிட்டாங்க, தலையில முள்முடியை சூட்டி தலையில அடிச்சாங்க. சொல்லனா வேதனை, வேதனைன்னு உச்ச கட்டம். பாருங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பாடுபடுத்திட்டு கடைசியில் கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறாங்க. அரை அடி நீளமான ஆப்பு, அதை ஒரு கையில் அடிக்கிறாங்க. அரை அடி நீளமான ஆப்பை அடுத்த கையில் அடிக்கிறாங்க. ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஒரு அடி நீளமான ஆப்பு வச்சு என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அருமையானவர்களே, அடிச்சிட்டு அந்த சிலுவையை தூக்கி நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது பாருங்க, இந்த பாடி வெயிட் அப்படியே இழுக்குது. அவ்வளவு வெயிட்டும் அந்த கால் ஆணியில தான் நிற்கணும். பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அவ்வளவு வேதனை. மருத்துவர்கள் சொல்றாங்க, அப்படி கையெல்லாம் அப்படி தூக்கி பின் பண்ணி இருக்கும்போது மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூச்சு விடணும்னா அப்படி கொஞ்சம் எவ்வளோ தான் மூச்சை விட முடியும். அப்படி எவ்வும் போது எங்கே வலிக்கும்னா இந்த காலில் இருக்கிற ஆணி வலிக்கும். அருமையானவர்களே, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் வேதனை அடைந்தவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக தொங்கினார். இத்தனை பாடுகளும் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது, சுகத்தை கொண்டு வந்திருக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்திருக்கிறது, சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது, சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவின் பாடுகள். ஆமென். இயேசுவின் பாடுகள் மூலமாக பாருங்க, இந்த நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் 3 முறை அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை, இன்னொரு முறை அல்லேலூயா. கடைசியாக அவருடைய சிலுவை பாடுகள், அதாவது முதல்ல மனவியாகுலம், அடுத்தது சரீரப்பாடுகள், மூன்றாவதாக அருமையானவர்கள் இயேசு ஆவியிலே பாடுபட்டார். ஆவியிலே உண்டான பாடு என்னன்னா, யுக யுகமாக தேவனோடு அருமையானவர்களே இருந்தவர். பாருங்க, நீதிமொழிகள் 8 சொல்றாரு, உலகம் படைக்கப்பட்ட போது நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன். பாருங்க, நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்தேன். பிதாவுக்கு பெரிய மனமகிழ்ச்சி யாருன்னு கேட்டீங்கன்னா குமாரனாகிய இயேசுதான். அதனாலதான் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அவரை பற்றி பிதா சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? கவனிங்க, அப்பேற்பட்ட பிதாவை கல்வாரி பாடுகளிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அந்த பிதாவினுடைய பிரசன்னத்தை அவர் இழந்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் பாவமே ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவமறியாத இயேசுவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவமே ஆனதுனால பரிசுத்த தேவன் அவர் பக்கத்துல இருக்க முடியாது. பரிசுத்த தேவன் அவரை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும். கவனிங்க, அவருக்கு அது எவ்வளவு லாஸ் தெரியுமா? அவருக்கு அது எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? மனதில் பாடுபட்டாரு, சரீரத்தில் பாடுபட்டாரு. ஆனா ஆவிக்குரிய பாடுகள் அவருக்கு ரொம்ப துக்கத்தை கொண்டு வந்தது. அதுதான் ரொம்ப கொடூரமான பாடுகள் அவரை பொறுத்தளவில். ஏன்னா பிதாவாகிய தேவனையே தன்னை விட்டு நினைச்சிட்டாரு,
போயிட்டாரு. இப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியல. ஏன்னா அப்பா பிள்ளைங்கிற உறவே முடிஞ்சு போச்சு. இயேசு பாவமே ஆனார். பரிசுத்த தேவன் அவரோட எந்த கனெக்ஷனும் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் பாருங்க எப்படி சம்பந்தம் இல்லையோ, அதே போல பரிசுத்த தேவனுக்கும் பாவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு அவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு தான் என்ன செய்றாரு? கூப்பிடுறாரு. எந்த சத்தமும் என்ன செய்யல? பிறக்கலை. பரலோகத்திலிருந்து எந்த சத்தமும் பிறக்கலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் கூப்பிடும்போது பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தாரு. ஆனால் இந்த முறை கூப்பிடும்போது பதிலே வரல. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை விட்டு அகன்று விட்டார், போய்விட்டார் என்பதை அறிந்த மாத்திரத்தில் மனம் உருவடைந்து துக்கத்தின் மிகுதியினால சீக்கிரமா மரிச்சு போயிட்டாராம். ஜீசஸ் டைட் அவுட் ஆஃப் ஹார்ட் ரப்சர். பாருங்க, இருதயம் நொறுங்கி இயேசு சீக்கிரமாய் மரித்து போய்விட்டார். இயேசு மரிச்சிட்டாருன்னு சொல்லி பிலாத்துட்ட போய் சொன்ன உடனே பிலாத்து ஆச்சரியப்படுறான். இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரா? ஏன்னா பொதுவாக அப்படி மரிக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்த கல்லறைகள்லாம் உயிரோட தான் இருக்கிறான். ஏன்னா துக்கத்து நிமித்தமாக பாருங்க இருதயம் முறிவடைந்து தேவனே தன்னை விட்டு போய்விட்டார் என்பதை கிரகிக்கவே முடியல அவரால். சீக்கிரமாய் மரித்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்புறம் ஆவியிலே பாதாளத்துக்கு போறாரு. பாதாளத்துக்கு போனால் அங்கே பொல்லாத பிசாசுகள் இருக்குது பாருங்க. ஒரு மனுஷனை 6000 பிசாசுகள் ஆண்டு கொண்டு அவனை பாடாப்படுத்துச்சுன்னு சொல்லி நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே அத்தனை பிசாசு இருக்குது பாதாளத்தில். இயேசுவை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. யோனா தீர்க்கதரிசி ஒரு மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் வேதனைப்பட்டது போல இயேசு பாதாளத்தில் இரவும் பகலும் 3 நாள் வேதனைப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லனா வேதனை, அத்தனை பிசாசுகளும் போட்டு அவரை உபாதித்திருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு மரண உபாதைகளினாலே உபாதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வேதனைகளையும் சகித்து, அருமையானவர்களே, அதன் விளைவாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து தேவனுக்கு தூரமாக இருந்த நம்மை தேவனோடு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம இயேசுவை போல ஒன்றை சொல்லலாம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இன்னைக்கு அவரோட உறவாடுகிறோம், அவரோட பேசுகிறோம், அவர் நம்ம கூட பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! வடதுருவமும் தென் துருவமும் சேர்ந்த மாதிரி சேரவே முடியாதவர்கள் சேர்ந்துட்டாங்க. சேர்த்து விட்டவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இது ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்குது, உலகளாவிய பிரபலமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்த ஒரு உண்மை சம்பவம் நல்லா கவனிங்க. அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு வியாபாரி, அவருடைய பெயர் மார்ஷல். அவர் ஒரு சின்ன வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்தார். அவருடைய நாடு அமெரிக்கா கிடையாது, அவர் ஹங்கேரிங்கிற நாட்டில் வாழ்ந்தவர். இப்போ அமெரிக்காவில் வியாபாரத்து நிமித்தமாக நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிறாரு. அவர் டெய்லி வியாபாரத்துக்கு போகும்போது காலையில் 9 மணி ட்ரெயினில் ஏறுவாராம். அது 9லேருந்து 9:05 வந்துருமா அந்த ட்ரெயின். அதில் ஏறி அவர் வியாபார ஸ்தலத்துக்கு போய் வியாபாரம் பண்ணிவிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்துடுவாராம். இதுதான் அவருடைய ருட்டீன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய நண்பர் கொஞ்சம் சிக்காயிட்டாராம், வியாதி ஆயிட்டாராம். அதனால் நண்பரை கொஞ்சம் கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போகிறதுக்கு பதிலாக
நண்பரை கொஞ்சம் கவனிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு போகிற ட்ரெயினில் ஏறினாராம் இந்த மார்ஷல். ஏறினாராம். கூட்டம் இருந்துச்சா, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சான். ஒரே ஒரு சீட் மட்டும் இருந்துச்சான். போய் உட்காந்துட்டாரான். உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தர் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாராம். நியூஸ் பேப்பர் படித்தா அது என்ன நியூஸ் பேப்பர்னா, அந்த ஹங்கேரியன் லாங்குவேஜில் வெளிவந்த நியூஸ் பேப்பர் பாருங்க. அதை பார்த்த உடனே இவர் யோசிச்சாராம், ஒரு நம்ம நாட்டுக்காரராக இருப்பார் போல இவர் அப்படின்ட்டு பாருங்க லேசாக பேச்சு கொடுத்தாராம். என்ன பேப்பரை இவ்வளோ ஆழமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன தேடுறீங்க, வேலை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்தாராம் பாருங்க. பேச்சு கொடுத்ததுக்கு அந்த மனுஷன் சொன்னாராம், வேலையை தேடலைங்க, என் மனைவி பிள்ளைகளை தேடுறேன் அப்படின்னாராம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சான். என்னங்க மனைவி பிள்ளைகளை தேடுறேன்னு சொல்லி பேப்பரை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னாராம், ஆமாம், 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்த போது ஜெர்மானிய படைகள் அமெரிக்க படைகள் இந்த 2க்கு தான் சண்டை. இந்த ஜெர்மானிய படைகள் வந்து இவரை கட்டாயப்படுத்தி, ஹங்கேரியில இருந்த இவரை கட்டாயப்படுத்தி, எங்களுக்காக நீ வேலை செய்யணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். போக மாட்டேங்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலை பார்த்தாராம் பல மாதங்கள். அந்த பல மாதங்களுடைய முடிவில் அந்த போரில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு. இப்போ இவரை நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். சரி நம்ம நாட்டுக்கு போவோம்னு சொல்லி இவர் ஹங்கேரிக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டில் மனைவியும் இல்லையா, பிள்ளைகளும் இல்லையா. மனைவியும் காணும், பிள்ளையும் காணும். ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இவருக்கு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டாராம், எங்கே என் மனைவி பிள்ளைகள், எங்கள் இதெல்லாம் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்களாம், அமெரிக்க படைகள் வந்தாங்க, அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, நிறைய பேரை கொண்டு போயிட்டாங்க, அதில் கொஞ்சம் பேரை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் பேரை உயிரோடு வச்சுருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம், அதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். மனைவி பிள்ளைகளாம் மறிச்சு போயிட்டாங்களா, இல்லை அந்த உயிரோடு இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க யோசித்தாராம். அமெரிக்கர்கள் கொண்டு போயிருந்தாங்கன்னா நியூயார்க் பட்டணத்துக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் என்ட்ரியே, அங்கே தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள் அங்கேருந்து இவர் நியூயார்க் பட்டணத்துக்கு வந்துட்டாராம். எப்படியாவது மனைவி பிள்ளைகளை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மார்ஷல்கிட்ட சொன்னாராம், என் மனைவி கொஞ்சம் சாதுரியமான பெண், அவள் என்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தான்னா பேப்பரில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பா, அந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதான்னு சொல்லி பேப்பரை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே உங்கள் மனைவி பேர் என்ன பேருன்னு சொல்லி கேட்டாராம் மார்ஷல். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், என் மனைவியுடைய பெயர் மரியா பெஸ்கி அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் இருங்க வர்றேன் அப்படின்ட்டு இந்த மார்ஷல் எலும்பி கொஞ்சம் அந்த பக்கமாக போயிட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்தாராம். பேப்பர் எடுத்தால் அதில் மரியா பெஸ்கின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதிருந்துச்சான். என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு விழா நடத்தினாங்களாம். அந்த விழாவில் ஒரு அம்மாவை சந்திச்சாராம் இந்த மார்ஷல். அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என் கணவர் காணாமலே போயிட்டார், குடும்பம் நானும் என் பிள்ளைகளும் இந்த மாதிரி நியூயார்க்கில் கொண்டாந்து விடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு அவங்க நாட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்களாம், என் பேரை குறிச்சிக்காங்க, என் ஃபோன் நம்பரையும் குறிச்சிக்காங்க, என்னைக்காவது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேரையும் அந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு பாருங்கள் அந்த அம்மா போயிருந்தாங்களாம். 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நல்லா கவனிங்க. இவர் வந்து அந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அந்த ஆள்கிட்ட, மிஸ்டர், அடுத்த ஸ்டேஷனில் என் கூட நீங்கள் இறங்க முடியுமா, முக்கியமான ஒரு மேட்ரு உங்கள் கூட பேசணும் அப்படின்ன உடனே இவங்க நாட்டுக்காரராக இருந்ததுனால சரி நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி நேராக ஃபோன் பூத்துக்கு போனாங்களாம்.
பாருங்கள், ஃபோன் பூத்தில் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன்லாம் அன்னைக்கு கிடையாது இல்லையா? ஃபோன் பூத்தில் காசை போட்டால் பேசலாம், காசை போட்டு டயல் பண்ணால் பேசலாம். காசை போட்டு பாருங்கள், அந்த அம்மாவுக்கு டயல் பண்ணாராம் பாருங்கள் மார்ஷல். அந்த அம்மா அடுத்த எண்ட்லேருந்து பேசுனாங்களாம். இவர் கேட்டாராம், சிஸ்டர் என்ன ஞாபகம் இருக்குதா, 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனில் உங்களை மீட் பண்ணனே, என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். இவர் கேட்டாரா, உங்கள் கணவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், என் கணவருடைய பேர் பெல்லோ பெஸ்கி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இந்த ஆளை பார்த்து கேட்டாராம், உங்கள் பேர் என்ன மிஸ்டர்னு சொல்லி கேட்டாராம். கேட்கும்போது இவர் சொன்னாராம், என் பேர் பெல்லோ பெஸ்கின்னு சொன்னாராம். கவனிங்க, சொன்ன உடனே இங்கே வாங்க, இந்த ஃபோனில் யார் இருக்கிறாருன்னு பாருங்கள், அவங்க கூட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபோனை அவர்கிட்ட கொடுத்தாராம். கொடுத்தா மனைவி பிள்ளைகள்லாம் அடுத்த எண்டில் இருக்கிறாங்க. இவருக்கும் பேச முடியல, அவங்களுக்கும் பேச முடியல. ஏன்னா இவர் செத்து போயிட்டாருன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் நினச்சிட்டாரு, நினச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ சேர்ந்துட்டாங்க பாருங்க. சேர்ந்த உடனே எல்லையில்லாத சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். உடனே நம்ம சந்திக்கும்படி அரேஞ்ச் பண்ணுங்க, எங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் வந்து ஃபோனை மார்ஷல்கிட்ட கொடுத்தாராம். பாருங்கள், மார்ஷல் ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட கேட்டாராம், சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்டை சந்திச்சிட்டீங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் எல்லையில்லாத சந்தோஷம். இப்படி என் கணவரை நான் சந்திக்கணும்னு சொல்லி பல மாதங்களாக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். நான் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. என் கணவரை சந்தித்து நாங்கள் குடும்பமாக சேரும்படி அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். ரீடர்ஸ் டைஜஸ்ட்காரன் எழுதுகிறான், இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு காரியமாக இருக்கவே முடியாது. அந்த அம்மா சொன்னது மாதிரி பாருங்க, அவன் ரீடர்ஸ் டைஜஸ்ட்காரன் ரசிக்கப்பட்டவன் கிடையாது, ஆனால் அவனுக்கே விளங்குது அந்த அம்மா சொன்ன மாதிரி இது கடவுள் செய்த அற்புதம் தான். கடவுள் செய்த அற்புதத்தினால தான் நானும் என் பிள்ளைகளும் என் கணவரும் இணைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நான் யோசிக்கிறேன், நீங்களும் நானும் அருமையான பிதாவோடு சேர்ந்திருக்கிறோமே, இது அதை காட்டிலும் பெரிய அற்புதம். இருக்கிறீங்களா? நான் சொல்லுறேன், நாமும் பிதாவும் சேரவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம பிறந்தோம் இருந்தோம். ஆனால் இயேசு நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி, அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாக்கி பரிசுத்தவான்களாக்கி பரிசுத்த தேவனோடு நம்ம இணைச்சிருக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வசனம், எபேசியரின் புஸ்தகம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வசனம்னு. 2ஆம் அதிகாரம் 1வது 13ஆம் வசனம் வாசிப்போம். வர்ஷிப்பில் இந்த வசனத்தை கேட்டோம் இல்லையா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபமானீர்கள் சொல்றாரு. எவ்வளவு சமீபமானோ? 18வது வசனம் பாருங்க. அந்தபடியே நாம் இருதரத்தார்னா யூதர் புறஜாதியார் 2 பேரும் ஒரே ஆவியினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பெறப்போகிறோம் போட்டிருக்குதா? பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு பிதாவோடு நாம் நினைச்சிருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். பாருங்க, அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய பலன் நம்முடைய பலன், அவருடைய சுகம் நம்முடைய சுகம், அவருடைய ஞானம் நம்முடைய ஞானம், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம், அவருடைய பாருங்க, அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒளிமயமான எதிர்காலம் அது நித்தியமாய் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பாக்கியத்துக்குள்ள இயேசுவின் பாடுகள் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் காண்பித்த தயவு பெரியது ஆண்டவரே. அடியார்களுக்கு நீர் காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும்
நாங்கள் எவ்வளவு வேணும் பாத்திரர்கள் அல்ல. ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்து கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி எங்களை ரட்சித்து எங்களை கர்த்தாவே நீதிமான்களாக்கி தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனோடு எங்களை இணைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்தியமாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவரே, நித்தியமாய் எங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நீர் மாற்றி இருக்கிறீர். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர்ப்பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மதியான வேளையிலே ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே இருப்பார்களானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் கல்வாரின் மூலமாக கர்த்தாவே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறட்டும். எதுமானீர் செய்கிறீர், உங்களுடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.